பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் வாக்குத்தத்த வசனங்கள் எசையா 45:23. முழங்கால் யாவும் முழங்கும், நாவுகள் அவருக்கு முன்பாக அறிக்கையிடும். கர்த்தர் சொல்றார், இந்த நாள் முழங்கால் யாவும் முடங்கும், நாவுகள் அவருக்கு முன்பாக அறிக்கையிடும். எப்படி அறிக்கையிடும்? கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம்னு சொல்லி என்ன பண்ண ஒரு வர சமயம் வரும் காலத்தில் இது மாதிரி நடக்க போகுது. எல்லாரும் முழங்கால்களும் கர்த்தரிடத்துல முழங்கிட போகுது, எல்லாரும் நாவுகளும் அவரையே துதிக்க போகுது. அந்த மாதிரி காலங்கள் சீக்கிரமாக இந்த உலகத்துக்கு வரப்போகுது. அதனால தான் அநேக பாஸ்டங்க என்ன பண்ணுறாங்க, பாசந்து ஜெபிக்கிறாங்க, அநேக சூசமாசனம் எல்லா இடத்துக்கும் சொல்கிறாங்க. இந்த நாள் உங்களை நற்செய்தி உங்கள் இடத்துல வருது, மனம் திரும்புங்கன்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு அதிகமாக பிரச்சாரம் பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க. எதனால பண்ணிக்கொண்டு இருக்காங்க? முழங்கால் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் தேவன் அவருக்கு முன்பாக அறிக்கையிடும். கர்த்தரே தெய்வம், நான் எவ்வளோ பாவம் செஞ்சேன், எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன், எவ்வளோ துன்பத்தில் நான் இருக்கேன், என்னை மன்னிங்க ஆண்டவரே, என்னை ரட்சிங்க ஆண்டவரேன்னு சொல்லி எல்லா ஜனங்களும் கர்த்தர் இடத்துல வருவார்களாம். கடைசி சமயமாக இருக்குது. இந்த நாள் நீங்களும் ஆண்டவர் அறியாமல் இருப்பீங்களா? இயேசு இடத்துல நீங்கள் உங்களுக்கும் சுசமாசனம் இன்னும் வராமல் இருக்குதா? ஆண்டவருடைய வசனம் உங்கள் இடத்துல இன்னும் வராமல் இருக்கா? இந்த நாள் உங்கள் இடத்துல இந்த செய்தி நற்செய்தி வருது. எசையா 44:23 முழங்கால் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கையிடுவார்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தர் தன் அபிஷேகம் பண்ணுவதற்கு கோராத்துக்கு முன்பாக அவர்கள் ஜாதிகளை கீழ்ப்படுத்துவார். எங்கத அதே எசையா 45 ஃபர்ஸ்ட் படிக்கிறோம். என்ன சொல்லப்பட்டிருக்குது? கர்த்தர் தன் அபிஷேகம் பண்ணினவர்கள் கோராத்துக்கு முன்பாக ராஜாக்களை கீழ்ப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த வசனத்துக்கும் இந்த கீழே நான் இப்போ சொன்ன 2 வசனத்துக்கும் ஒரு காரியம் இருக்கு. எப்படி சொல்லுது? கர்த்தர் எலியாவோட மூலியமா இருந்து ஒரு அற்புதங்களை செய்தாரு. எலியா அவர் என்ன பண்ணாராம், அந்த தேசத்துக்கு என்ன பண்ணாராம், பஞ்சம் வந்தபோது அவரு அந்த தேசத்துல ஜெபம் பண்ணாரு. என் தேவன் பெரியவர், என் தேவன் பரிசுத்தர், என் தேவன் ரட்சகர், என் தேவன் வல்லமை உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம், அவரு ஜெபம் பண்ணாரு. அந்த ஜெபத்தை கேட்டு அந்த இடத்துல இருந்த அந்த ஜனங்கள், அந்த ராஜாக்கள், அந்த இருக்கிற நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் மனம் திரும்பினார்கள், முழங்கால் படியிட்டார்கள். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் சொல்லி என்ன பண்ணாங்களாம், அறிக்கையிட்டு அவர்கள் நாவுகள் தேவனிடத்துல துதித்தது. நாவுகள் கர்த்தரிடத்துல ஆராதித்தார்கள். எப்படி ஆராதித்தார்கள்? அதுக்கு முன்பாக அவர் சொல்லப்படுறது, கர்த்தர் தான் அபிஷேகம் பண்ணினவர் கோராத்துக்கு முன்பாக அவர் என்ன ராஜ்யங்களை கீழ்ப்படுத்துகிற தேவனா இருக்கார். எப்படி? தன் அபிஷேகம் பண்ணினவர்களுக்கு முன்பாக, தேவனுடைய அறிந்த பிள்ளைகளுக்கு முன்பாக, ஊழியக்காரிகளுக்கு முன்பாக, ஊழியக்காரங்களுக்கு முன்பாக எந்த சத்துருகளும் நிற்க முடியாது, எந்த ஷைத்தான் எந்த மந்திர தந்திரங்களும் நிற்க முடியாது, எந்த பிரச்சனைகளும் நிற்க முடியாது. அவர்கள் முழங்கால் படியிடும் போது பிசாசானவன் என்ன பண்ணுவான், நடுங்க ஆரம்பிச்சிருவான். பரிசுத்த ஆவியானவர் அவங்க துதிக்கும் போது கர்த்தருக்கு என்ன பண்ணுவான், அற்புதங்கள் நடக்க செய்யும், ஆச்சரியங்கள் நடக்கும். அப்ப எல்லாரும் முழங்கால்களும் முடங்கப்படும், நாவுகள் எல்லாரும் அறிக்கையிட வருவார்கள். அந்த மாதிரி காலங்கள் ஒரு மனதோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் செய்வார். அந்த மாதிரி காலங்கள் சீக்கிரமா வரப்போகுது. இயேசு கிறிஸ்துவனர் உலகத்துக்கு நியாயம் விசாரிக்க வரப்போறாரு, ஜனங்களை ரட்சிக்க வரப்போறாரு. அப்பொழுது எல்லாரும் மனம் திரும்ப போறார்கள். இந்த நாளை நீங்களும் மனம் திரும்பாம இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், தன் அபிஷேகம் பண்ணினவருக்கு கோராத்துக்கு முன்பாக ராஜ்யங்களை கீழ்ப்படுத்துகிற தேவனா இருக்கிறார், ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். எல்லா ராஜ்யங்களும் கர்த்தர் இடத்துல முழங்கால் படியிடும். எல்லா மக்களும் தேவனே தேவன் என்று அறிக்கையிடுவார்கள். எல்லா நாவுகளும் அவருக்கு முன்பாக அறிக்கையிடும். அவர் முழங்கால் படியிட கர்த்தர் கிருபை செய்வார். எலியாவோட இருந்த தேவன் இப்பொழுது ஒவ்வொரு ஊழியக்காரங்கள் மேலும் ஒவ்வொரு விசுவாசிகள் மேலும் இருக்குது. ஆனாலும் அந்த கடைசி நாட்களை வைராகத்தோடு ஜெபிக்கும் போது ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். அந்த நாட்கள் சீக்கிரமா வரப்போகுது. இன்னும் நீங்க ஆண்டவர் அறியாம இருக்கிறீங்களா? இன்னும் ஆண்டரை பற்றி தெரியாம இருக்கிறீங்களா? இன்னும் இந்த மாதிரி காலங்கள் போக்கு முன்பாக, அழிவு வரத்துக்கு முன்பாக நானும் ரட்சிக்கப்பட விரும்புறேன், நானும் ஆண்டவரோட சபைக்கு வர விரும்புறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த வசனத்தை கேட்ட பொறுப்படி நீங்கள் மனம் திரும்புங்க. உங்கள் மனதுக்குள்ள ஒரு சேஞ்ச் வரும், உங்கள் குடும்பத்துக்குள்ள ஒரு சேஞ்ச் வரும். ஏன்னா கடைசி நாட்களாக இருக்குது. கடைசி நாட்களில் ஆண்டவர் சொல்லுறாரு, மாமஸ்மான யாவர் மேலேயும் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்கிறாரு. அப்பொழுது தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு மேலேயும் ஊற்றும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மேலங்களை ஆவியானவர் இருப்பார். ஆண்டவர் என்ன பண்ண, நீங்களும் ஏற்றுக்கொள்ளுங்க. அப்பொழுது உங்களுக்கு ரட்சிப்பு உண்டும், உங்களோட ஆவும் கர்த்தரை துதிக்கும். ஆனாலும் நீங்கள் ரட்சிக்கப்படாமல் இருந்தாலும் கடைசி நாட்களில் நீங்களும் ரட்சிக்கப்படுவீங்க, நீங்கள் ஆண்டோட பிள்ளைகளாக மாறுவீங்க, நீங்கள் ஆண்டவர் துதிப்பீங்க. அது நாங்கள் விசுவாசிக்கிறோம். காட் பிளஸ் எவரிவன். பிரைஸ் தி லார்ட். ஜெய் மசீஹ்.